மை ஸ்டபன் எபிசோட் 5ல பார்ட் 2க்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல நீங்க ஏதாவது ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட் கொடுங்க. சரி வாங்க இப்போ நம்ம சீரிஸ்குள்ள போயிடலாம். சீரிஸோட ஸ்டார்டிங்ல நம்ம பெண்ணி தான் காமிக்கிறாங்க. பெண்ணி வந்து அவளோட ஆஃபீஸ் ரூம்ல உட்காந்து நம்ம சோன்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கான். நம்ம சோன் பையன் அப்பதான் ஆஃபீஸ் ரூம்குள்ள போறான். ஆஃபீஸ் ரூம்குள்ள போனோடனேவும் நம்ம பெண்ணி வந்து நம்ம சோனை பிடிச்சி கிஸ் பண்றதுக்கு ட்ரை பண்றா. ஆனா நம்ம சோன் இருந்துட்டு வேணாம் அப்படிங்கிற மாதிரி அந்த கிஸ்ஸை வந்து அவாய்ட் பண்ணிட்டு இப்போ என்ன பண்ற அப்படிங்கிற மாதிரி அவனோட கியூட்டான அந்த 2 ஐப்ரோஸையும் அப்படியே தூக்கி காமிச்சுட்டு இருக்கா ஒரு மாதிரி டென்ஷன்ல. இதை பார்த்து நம்ம பெண்ணு இருந்துட்டு சரி சரி ஓகே, நான் சும்மா கிண்டல் தான் பண்ணிட்டு இருந்தேன், நீ ஒன்றும் சீரியஸாலாம் ஆகாத, நான் இதுக்கப்புறம் உங்ககிட்ட கிண்டல் எல்லாம் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி பெண்ணி வந்து நம்ம சோன் கிட்ட சொல்லிட்டு என்ன இப்பெல்லாம் நீ வர வர ரொம்பவே ஹாயா இருக்கிற மாதிரி தெரியுது அப்படிங்கிற மாதிரி பெண்ணி வந்து நம்ம சோன் கிட்ட சொல்றா. நம்ம சோன் இருந்துட்டு அதெல்லாம் ஒண்ணு கிடையாது, இந்த ஜூன் பையன் வந்து ரூம் வந்து சேஞ்ச் பண்ணிட்டு இருந்தான், ஸோ அதனாலதான் அவனை வந்து என்னோட வீட்டுல ஸ்டே பண்ண வச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம சோன் வந்து நம்ம பெண்ணி கிட்ட சொல்ல. நம்ம பெண்ணி இதெல்லாமே கேட்டுட்டு என்ன உனக்கு தான் கிட்ஸ்னாலே பிடிக்காதுல, அப்புறம் எப்படி இந்த ஜூன் அப்படிங்கிற மாதிரி நம்ம பென்னி வந்து நம்ம சோன் கிட்ட கேட்க. நம்ம சோன் இருந்துட்டு ஏன் ஜூனுக்கு என்ன, அவன் நல்லா தானே இருக்கான் அப்படிங்கிற மாதிரி இவன் கேட்க. அவன் இருந்துட்டு அது ஒன்றும் இல்லை, உனக்கு தான் பொதுவாக அடுத்தவங்க கூட ஸ்டே பண்ணுறது பிடிக்காதுல்ல, இப்போ எப்படி அப்படிங்கிற மாதிரி பென்னி வந்து நம்ம சோனை செடியூஸ் பண்ணுற மாதிரி அப்படியே பேசிக்கிட்டே இருக்கா. நம்ம சோன் இருந்துட்டு இப்போ நீ என்னதான் சொல்ல வர அப்படிங்கிற மாதிரி சோன் வந்து பென்னி கிட்ட கேட்க. நம்ம பென்னி இருந்துட்டு அதுவா, நான் நினைக்கிறேன் ஒருத்தவங்க வந்து அவங்களோட மைண்டை சேஞ்ச் பண்ணிட்டாங்கன்ட்டு நான் நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பென்னி வந்து நம்ம சோன் கிட்ட சொல்ல. நம்ம சோன் இதெல்லாமே கேட்டுட்டு இங்க பாரு, நீ வந்து கொஞ்சம் ஓவரா திங்க் பண்றேன்ட்டு நான் நினைக்கிறேன், நீ திங்க் பண்ற மாதிரிலாம் ஒண்ணு கிடையாது. ஜூன் வந்து கியா தாயோட பிரதர், அவன் கியா தாயோட பிரதரா இருக்கிறனால மட்டும்தான் அவனுக்கு நான் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம சோன் வந்து பென்னி கிட்ட சொல்ல. நம்ம பென்னி இதெல்லாமே கேட்டுட்டு நம்ம பென்னி சோன் பக்கத்துல போய் அவன் காது கிட்ட அப்பனா இன்னைக்கு நைட்டு நம்ம 2 பேரும் மட்டும் பேசலாமா அப்படிங்கிற மாதிரி நம்ம பென்னி வந்து சோன் கிட்ட கேட்க. நம்ம சோனும் இருந்துட்டு ஓகே பேசலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். அடப்பாவி, நான் கூட மாட்டேன் முடியாதுன்னு சொல்லுவான்னு நினைச்சான், ஆனா பையன் பேசலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டா. இவங்க பேச்சு எப்படி இருக்குன்ட்டு நம்மளுக்கு தான் தெரியும் இல்லையா, இவங்க பேச்செல்லாம் வேற லெவல்ல இருக்கும். இந்த சீன் இங்கேயே கட் பண்ணா நெக்ஸ்ட் நம்ம ஜூனை தான் காமிக்கிறாங்க. நம்ம ஜூன் பையன் கார் பார்க்கிங்ல நின்றுட்டு நம்ம சோனுக்கு தான் கால் பண்றான் போல. நம்ம சோனும் கால் அட்டன் பண்ணிட்டான். அட்டன் பண்ணதும் நம்ம ஜூன் இருந்துட்டு நீ எங்க இருக்க அப்படிங்கிற மாதிரி நம்ம சோன் வந்து ஜூன் கிட்ட கேட்க. நம்ம ஜூன் இருந்துட்டு ஏன் எது கேட்கற அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்கறான். இவன் இருந்துட்டு டேய், நான் உனக்காண்டி கார் பார்க்கிங்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்டா, நீ தானே சொன்ன என்ன இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வெளியே கூட்டிட்டு போறேன்ட்டு, அப்புறம் என்ன இப்படி கேட்கற, சீக்கிரமா வாடா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜூன் வந்து சோன் கிட்ட சொல்ல. நம்ம சோன் இருந்துட்டு சரி சரி ஓகே, நீ அங்கேயே வெயிட் பண்ணு, நானும் சீக்கிரமா வந்துடுறேன், வந்துட்டு நான் கூட்டிட்டு போறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம சோன் வந்து ஜூன் கிட்ட சொல்ல. நம்ம ஜூனும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டு மொபைல் என்னமோ பார்த்துட்டு இருக்கான். இவ இப்படி பார்த்துட்டே இருக்கும்போது நம்ம சோனோட கார் வருது. நம்ம சோன் வந்து நம்ம ஜூனை கூப்பிடுறான். நம்ம ஜூன் பையனும் சோன் வந்துட்டான்னு தெரிஞ்ச உடனே ரொம்ப ஹாப்பியா அவன் பக்கத்துல போறான். அப்படி போகும்போதுதான் தெரியுது நம்ம சோனோட பக்கத்துல அந்த பென்னி வந்து உட்காந்துருக்கா. அதை பார்த்தோன்னேவும் நம்ம ஜூனோட ஃபேஸ் டோட்டலா அப்படியே சேஞ்ச் ஆயிருது. பையன் ஒரு மாதிரி டல்லா ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறான். இவ அப்படி ஒரு மாதிரி டல்லா இருக்க. நம்ம சோன் பையன் அவன் கிட்ட ஒரு கூப்பன் மாதிரி எடுத்து கொடுக்குறா. இதை வாங்கிக்க அப்படிங்கிற மாதிரி நம்ம சோன் வந்து நம்ம ஜூன் கிட்ட ஒரு கூப்பன் மாதிரி கொடுக்க. நம்ம ஜூனும் சரின்னு சொல்லிட்டு அந்த கூப்பன் அப்படியே வாங்கிக்கிறான். வாங்கிட்டு சரி ஓகே, நீ ஏன் கூட வரலையா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜூன் வந்து சோன் கிட்ட கேட்க. சோன் இருந்துட்டு இல்ல, இந்த டைம் என்னால உன் கூட வர முடியாது, நான் நெக்ஸ்ட் டைம் உன் கூட வரேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம சோன் வந்து ஜூன் கிட்ட சொல்றான். நம்ம ஜூனும் இருந்துட்டு அப்பனா நீ இப்ப எங்க போற அப்படிங்கிற மாதிரி கேட்க. நம்ம சோன் வந்து நம்ம ஜூனுக்கு எந்த ஒரு பதிலுமே சொல்லாம அவன் பாட்டுக்கு கார் எடுத்துட்டு அங்க இருந்து கிளம்பி போயிட்டு இருக்கான். நம்ம ஜூனுக்கு இவன் பண்றதெல்லாம் பார்க்க ரொம்பவே கஷ்டமா இருக்கு. பையன் ரொம்பவே கஷ்டப்பட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டே இருக்கான். இவன் இப்படி நின்று ஃபீல் பண்ணிட்டு இருக்க. கொஞ்சம் தள்ளி நம்ம பூத் பையனும் அந்த ஜொல்லு பார்ட்டியும் 2 பேரும் நின்று இங்க நடந்த எல்லாத்தையுமே அவங்க 2 பேரும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. அது மட்டும் இல்லாம நம்ம சோன் பையனும் அந்த பெண்ணியும் 2 பேரும் ஒன்னா கார்ல போறாங்க இல்லையா, அதை பத்தி கொஞ்சம் தப்பா பேசிட்டு இருக்காங்க. நான் அப்பயே நினைச்சு இந்த மாதிரி தான் நடக்கும், என்னோட கெஸ் வந்து என்னைக்குமே தப்பாகாது அப்படிங்கிற மாதிரி அந்த ஜொல்லு பார்ட்டி வந்து ஏன் நம்ம பூத் கிட்ட சொல்லி பேசிட்டு இருக்கான். இப்படி அவங்க 2 பேரும் அங்க காசி பேசிட்டு இருக்கா. இது எல்லாத்தையுமே நம்ம ஜூனும் அந்த ஜின் பொண்ணும் 2 பேருமே அங்க நின்று கேட்டுட்டு தான் இருக்காங்க. 2 பேருக்குமே கேட்க கேட்க ஒரு மாதிரி கஷ்டமா தான் இருக்கு. நம்ம ஜூனை தான் காமிக்கிறாங்க. நம்ம ஜூன் பையன் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு சரி ஓகேன்னு சொல்லிட்டு சாப்பிட்றதுக்காண்டி ஒரு ஹோட்டலுக்கு வந்திருக்கான். ஹோட்டலுக்கு வந்துட்டு அவனுக்கு தேவையான ஃபுட்டு எல்லாமே ஆர்டர் பண்ண. அந்த வெயிட்டரும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, இதோ உங்களுக்கான ஃபுட்டு எல்லாமே எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெயிட்டரும் அங்கிருந்து போயிடுறாங்க. அந்த வெயிட்டர் போனதுக்கு அப்புறம் நம்ம ஜூன் பையன் ஒரு மாதிரி டல்லாவே ஃபீல் பண்ணிட்டு தனியாவே உட்காந்துருக்கான். இவன் இப்படி உட்காந்துருக்கும் போது இவனோட டேபிளுக்கு ஆப்போசிட் சீட்ல ஒரு டெடி வந்து கொண்டு வந்து வைக்குது. அந்த டெடி பாக்குறதுக்கு ரொம்பவே கியூட்டா அழகா இருக்கு. அந்த டெடியை வச்சுட்டு அந்த டெடியை வச்ச பையனும் அங்கேயே நின்றுட்டு இருக்கான். இதை பார்த்தா நம்ம ஜூன் இருந்துட்டு யாரு அது அப்படிங்கிற மாதிரி லைட்டா நிமிர்ந்து பார்த்தா வேற யாரும் கிடையாது, நம்ம ஜோனோட ஆபீஸ்க்கு அடிக்கடி ஒரு பையன் வந்து டெலிவரி பண்றதுக்கு வருவா இல்லையா, அந்த பையன் தான் வந்திருக்கு. அந்த பையனை பார்த்தோன்னேவும் நம்ம ஜூனுக்கு நல்லாவே அடையாளம் தெரியுது. அந்த பையனுக்கும் நம்ம ஜூனை பார்த்தோன்னேவும் அடையாளம் தெரியுது. 2 பேருக்குமே ஆனா பேர் தெரியல. 2 பேருமே பார்த்துட்டு நீயா நீயா அப்படிங்கிற மாதிரி 2 பேருமே மாத்தி மாத்தி சொல்லிக்கிறாங்க. நம்ம ஜூன் பையன் இருந்துட்டு அந்த பையன் கிட்ட என்னோட பேர் வந்து ஜூன், உன்னோட பேர் என்ன அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜூன் வந்து அந்த பையன் கிட்ட கேட்க. அந்த பையன் இருந்துட்டு ஓ என்னோட பேர் வந்து ஜாம், நீங்க தனியாவா சாப்பிட வந்திருக்க அப்படிங்கிற மாதிரி அந்த பையன் வந்து நம்ம ஜூன்
கிட்ட கேட்க நம்ம ஜூன் இருந்துட்டு ஆமா அப்படிங்கிற மாதிரி சொல்றான். சொல்லிட்டு சரி ஓகே நீங்க இந்த ரெஸ்டாரண்ட்லயே ஒர்க் பண்றீங்க, இது உங்களோடதான், உங்களை பார்க்கும்போது ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ற பையன் மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜூன் வந்து அந்த பையன் கிட்ட சொல்றான். அந்த பையன் பேர் வந்து ஜாம். நான் வேணா ஜிம்முட்டு வச்சுக்கிறேன், எனக்கு அதான் கொஞ்சம் ஈஸியா இருக்கு, ஏன்னா எல்லாரும் பேருமே ஜேல வரனால கொஞ்சம் வாய் வந்து குளருது, நான் வந்து ஜிம்முன்ட்டு வச்சுக்கிறேன். நம்ம ஜிம் வந்து நம்ம ஜிம் கிட்ட இல்ல இல்ல இது வந்து என்னோட ஆண்டியோட ரெஸ்டாரண்ட் தான், நீ வந்து உன்னோட மீலை என்ஜாய் பண்ணி சாப்பிடு, உனக்கு ஏதாவது வேணும்னா என்கிட்ட சொல்லு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிம் வந்து நம்ம ஜூன் கிட்ட சொல்றான். நம்ம ஜூனும் இதை கேட்டுட்டு ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவனும் சரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகலான்ட்டு பார்த்தா நம்ம ஜூன் பையன் நம்ம ஜிம்மை கூப்பிடுறான். கூப்பிட்டுட்டு அப்புறம் இந்த டால் என்ன அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிம் வந்து நம்ம ஜிம் கிட்ட கேட்க நம்ம ஜிம் இருந்துட்டு ஓ இதுவா, இது பேர் வந்து ஜெய், இது வந்து லோன்லியா உட்காந்து சாப்பிட்றவங்க கூட அதை உட்காந்து கம்பெனி கொடுக்கும், ஏன்னா அப்பதானே அவங்களுக்கு தனியா உட்காந்து சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்காது, ரொம்ப கியூட்டா இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி ஜிம் வந்து நம்ம ஜின் கிட்ட சொல்ல நம்ம ஜின்னு இருந்துட்டு ஆமா ரொம்பவே கியூட்டா இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜின்னும் சொல்றான். நம்ம ஜூனும் சரி ஓகே நீ என்ஜாய் பண்ணி சாப்பிடு, நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிம் வந்து நம்ம ஜூன் கிட்ட சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு அங்கேருந்து கிளம்பி போயிட்டு இருக்கான். அவன் போன கொஞ்ச நேரத்திலேயும் நம்ம ஜூன் வந்து ஆர்டர் பண்ண ஃபுட்டும் வந்துருச்சு போல. நம்ம ஜூன் பையனும் நல்லா வயிறு முட்டை சாப்பிட்டுட்டான் போல. சாப்பிட்டெல்லாம் முடிச்சுட்டு பையன் என்ன நினைச்சான்னு தெரியல, மறுபடியும் வெயிட்டரை கூப்பிட்றான். வெயிட்டரை கூப்பிட்டு மெனு கார்டை கொண்டு வாங்க, நான் மறுபடியும் செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜூன் வந்து வெயிட்டரை கூப்பிட்றான். வெயிட்டரும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு மெனு கார்டை இதெல்லாமே எடுத்துட்டு போய் நம்ம ஜூன் கிட்ட கொடுக்க நம்ம ஜூன் பையனும் சில ஃபுட் இதெல்லாமே மறுபடியும் ஆர்டர் பண்றான். பையன் இப்போ ஆர்டர் பண்ண ஃபுட்டு எல்லாத்தையுமே பையன் வீட்டுக்கு வந்து பேக் பண்ண சொல்லிட்டான் போல. நான் நினைக்கிறேன் இந்த ஃபுட் எல்லாமே நம்ம சோன் பையனுக்கு இவன் வாங்குறான் போல. இப்படி ஃபுட்டு இதெல்லாமே ஆர்டர் பண்ணா அவங்களும் சரி ஓகே கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜூன் கிட்ட சொல்லிட்டு அங்கேருந்து போகலான்னு பார்த்தா நம்ம ஜூன் பையன் இருந்துட்டு ஒரு நிமிஷம் என்கிட்ட வந்து கூப்பனும் இருக்கு, இதை வந்து நீங்க பில் கூட ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜூன் பையன் அந்த கூப்பன் எடுத்து வெயிட்டர் கிட்ட கொடுக்க வெயிட்டரும் இருந்துட்டு பரவாயில்ல கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து போயிடுறாரு. இவனும் சரின்னு சொல்லிட்டு மொபைல்ல என்னமோ பார்த்துட்டு இருக்கான். இவன் இப்படி பார்த்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு நம்ம ஜிம் பையன் வரான். நம்ம ஜிம் பையன் வந்துட்டு அங்கேருந்து அந்த டெடி எடுத்துட்டு அந்த டெடி இருந்த சீட்ல இவன் போய் உட்காந்துக்கிறான். இவன் உட்காந்துட்டு ரொம்பவே கியூட்டா நம்ம ஜூனை வந்து பார்த்துட்டு இருக்கான். நம்ம ஜூன் பையனும் அப்படியே லைட்டா நிமிந்து நம்ம ஜிம்மை பார்க்குறான். நம்ம ஜிம் இருந்துட்டு நம்ம ஜூன் கிட்ட என்னாச்சு சாப்பிட்டெல்லாம் முடிச்சிட்டியா, நீங்க இருந்து கிளம்புறியா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிம் வந்து நம்ம ஜூன் கிட்ட கேட்க நம்ம ஜூனும் இருந்துட்டு ஆமா நான் சாப்பிட்டெல்லாம் முடிச்சுட்டேன், ஃபுட் எல்லாமே ரொம்பவே அமேசிங்கா இருந்துச்சு, எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் சொல்ற மாதிரி கிடையாது, அண்ட் எனக்கு எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட்டும் கிடைச்சு, எனக்கு ரொம்பவே ஹாப்பியா இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜூன் வந்து ஜிம் கிட்ட சொல்ல நம்ம ஜிம் இதெல்லாமே கேட்டுட்டு உனக்கு இது பிடிச்சிருந்துச்சுன்னா நீ திரும்பவும் இங்க வரலாம், உனக்கு நிறைய நான் டிஸ்கவுண்ட் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிம் வந்து நம்ம ஜூன் கிட்ட சொல்றான். நம்ம ஜூன் இதெல்லாமே கேட்டுட்டு வா நீங்க ரொம்ப கைண்டா இருக்கீங்க, நீங்க இந்த மாதிரி பண்ணீங்கன்னா நான் அடிக்கடி இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வர வேண்டியதா இருக்கு உங்களோட ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு, அப்புறம் உங்களுக்கு தான் பெரிய பிரச்சனையா போகும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜூன் வந்து நம்ம ஜிம் கிட்ட சொல்ல நம்ம ஜிம் கேட்டுட்டு பரவாயில்ல இதுல எனக்கு ரொம்பவே ஹாப்பி தான், சரி ஓகே இப்போ நீ இங்க இருந்து எப்படி வீட்டுக்கு போவ அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிம் வந்து நம்ம ஜூன் கிட்ட கேட்க நம்ம ஜூன் இருந்துட்டு ஓ அதுவா நான் வெளியே போய் அங்க இருந்து பைக் டாக்ஸி பிடிச்சு நான் என்னோட வீட்டுக்கு போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜூன் வந்து நம்ம ஜிம் கிட்ட சொல்றான். நம்ம ஜிம் இதெல்லாமே கேட்டுட்டு ஓ அப்படியா நானும் அந்த வழியா தான் ஃபுட் டெலிவரி பண்ண போறேன், நீ வேணா என் கூட வரலாம்ல, நான் உனக்கு வந்து ரைட் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி ஜூன் வந்து ஜிம் கிட்ட சொல்லி பேசிட்டு இருக்கான். இவங்க இப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது நம்ம ஜூன் வந்து ஆர்டர் பண்ண ஃபுட் இதெல்லாமே வந்துடுது. அவனும் சரின்னு சொல்லிட்டு அதை வாங்கிக்கிறான். அப்புறம் நம்ம ஜிம் இருந்துட்டு நம்ம ஜூன் கிட்ட சரி ஓகே இங்க இருந்து போலாமா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிம் வந்து நம்ம ஜூன் கிட்ட கேட்க நம்ம ஜூனும் போலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். நம்ம ஜிம்மும் சரின்னு சொல்லிட்டு நம்ம ஜூன் வந்து ஆர்டர் பண்ண அந்த லஞ்ச் பேக் இதெல்லாம் இருக்குல்லையே இதை வந்து நானே எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த லஞ்ச் பேக் எடுத்துட்டு நம்ம ஜிம் பாட்டுக்கு போயிட்டு இருக்கான். நம்ம ஜூனும் நம்ம ஜிம் பின்னாடியே போயிட்டு இருக்கான். இவங்க ரெண்டு பேரும் பேரானா கூட எனக்கு ரொம்பவே ஹாப்பி தான், சோன் பையன் கூட பேரா இருக்கு. எப்ப பார்த்தாலும் சோன் வந்து நம்ம ஜூன் அழுக வச்சுக்கிட்டே இருக்கான், பாவம் ஒரு மாதிரி கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்கான். எனக்கு சோன் பண்ற காரியங்கள் சுத்தமாவே பிடிக்காதா, ஆனா சோனை வந்து ரொம்பவே பிடிக்கும். இதுல ரொம்பவே ஹேட் ஆக போறது நம்ம ஜிம் தான். நம்ம ஜிம் வந்து ஒரு பக்கா பாய் ஃப்ரெண்டல் மெட்டீரியல். எனக்கு நம்ம ஜிம்மை ஃபர்ஸ்ட் சீன்ல பார்த்தோன்னே ரொம்பவே பிடிச்சு போயிடுச்சு. இந்த சீன் இங்கேயே கட் பண்ணா நெக்ஸ்ட் நம்ம தாயையும் சாம்பியன் தான் காமிக்கிறாங்க. நம்ம சாம்ப் வந்து நம்ம தாய்க்கும் அவனுக்கு சேர்த்து ட்ரிங்க்ஸ் இதெல்லாமே எடுத்து கொண்டு வந்து வச்சுட்டு நம்ம தாய்கிட்ட அந்த ஒர்க் விஷயமா பேச்செல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு பரவாயில்லையா அப்படிங்கிற மாதிரி நம்ம சாம்ப் வந்து தாய்கிட்ட கேட்கறா. நம்ம தாயும் இருந்துட்டு பரவாயில்ல அவ்வளோ மோசமாலாம் ஒன்றும் போகல, நல்லா தான் போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம தாய் வந்து சாம்ப் கிட்ட சொல்றா. நம்ம சாம்ப் இருந்துட்டு ஓ அப்படியா நைஸ் சரி ஓகே சாப்பிடு அப்படிங்கிற மாதிரி நம்ம சாம்ப் வந்து தாய் கிட்ட சொல்லிட்டு நம்ம சாம்ப் பாட்டுக்கு அவன் பாட்டுக்கு ட்ரிங்க்ஸ் எடுத்து குடிச்சிட்டு இருக்கான். ஆனா நம்ம தாய் வந்து நம்ம சாம்பியே ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கான். பையனுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது போல. இதை வந்து நம்ம சாம்ப் வந்து பார்த்துறான். பார்த்துட்டு என்ன ஆச்சு நீ ஓகேவா அப்படிங்கிற மாதிரி சாம்ப் வந்து தாய்கிட்ட கேட்க நம்ம தாய் அங்கேருந்து எந்திரிச்சு போய் பெட்ல உட்காந்துட்டு இல்லை நான் வந்து நல்லா இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி தாய் வந்து சாம்பு கிட்ட சொல்றான். நம்ம சாம்பும் எந்திரிச்சு போய் தாய் பக்கத்துல உட்காந்துட்டு அவனுக்கு என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி அப்படியே தொட்டு தொட்டு பார்த்துட்டு இருக்கான். அவனுக்கு வந்து ஃபீவர் அடிக்குது அப்படிங்கிற மாதிரி அவனோட ஃபேஸு அவனோட நெத்தி அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு இடமா அப்படியே தொட்டு தொட்டு பார்த்துட்டு இருக்கான். இவன் இப்படி பண்ண நம்ம தாயோட ஃபேஸ் வந்து டோட்டலா சேஞ்ச் ஆகுது. பையனுக்கு வேற மாதிரி மூடு வருது போல.
இவன் இந்த மாதிரி பண்றதோட மட்டும் ஸ்டாப் பண்ணாம இவனோட ஃபோர்கெட்டையும் அவனோட ஃபோர்கெட்டையும் ஒன்னா வச்சு வேற பார்த்துட்டு இருக்கான். பையனுக்கு ஃபீவர் அடிக்குது அப்படிங்கிற மாதிரி செக் பண்ணி பார்த்துட்டு இருக்கான். இவன் இந்த மாதிரி செக் பண்ணி பார்த்துட்டு இருக்க நம்ம தாய் வந்து சடனா நம்ம சாம்போட கையை பிடிச்சி அவனோட ஒவ்வொரு ஃபிங்கர்லயுமே ஒவ்வொரு கிஸ் பண்ணிட்டு இருக்கான். இவன் இப்படி ரொம்பவே சாஃப்டா நம்ம சாம்போட ஃபிங்கர்ல கிஸ் பண்ண இந்த பக்கம் நம்ம சாம்பை பார்த்தீங்கன்னா நம்ம சாம்போட ஃபேஸும் ஒரு மாதிரி டோட்டலா சேஞ்ச் ஆக ஆரம்பிக்குது. பையனுக்கும் ஃபீலிங்ஸ் வர ஆரம்பிக்குது போல. ஒரு மாதிரி ஃபீலிங்ஸோட தான் அவனும் பார்த்துக்கிட்டே இருக்கான். நம்ம தாய் வந்து நம்ம சாம்போட ஃபிங்கர்ல கிஸ் பண்ணிட்டு நம்ம சாம்ப் பக்கமா போய் நம்ம சாம்பு கிட்ட, எனக்கு நான் நிஜமாவே நல்லா இருக்கிற மாதிரி தெரியல, ஆனா உனக்கு தான் தெரியல என்ன எப்படி கேர் பண்ணி பாத்துக்கிறதுன்ட்டு அப்படிங்கிற மாதிரி நம்ம தாய் வந்து நம்ம சாம்பு கிட்ட சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நம்ம சாம்ப் பக்கமா அப்படியே போயிட்டே இருக்கான் நம்ம தாய் பையன். அப்படியே 2 பேரும் சடனா கிஸ் பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க. கிஸ் வந்து கொஞ்ச நேரத்துக்கு டீப்பா போயிட்டு இருக்கு. ரொம்பவே சாஃப்டா ரொம்பவே சட்டிலா அண்ட் ரொம்பவே கைண்டா அப்படியே போயிட்டு இருக்கு. பாக்குறதுக்கே ரொம்ப அழகா இருக்கு. மற்ற கிஸ் கூட கம்பேர் பண்ணும்போது இந்த கிஸ் வந்து பாக்குறதுக்கு ரொம்பவே அழகா இருக்கு. இப்படியே கொஞ்ச நேரம் வந்து கிஸ் வந்து ரொம்பவே டீப்பா போயிட்டு இருக்கு. கிஸ்க்கு அப்புறம் என்ன மேட்டர் தான், மேட்டரும் அங்க ரொம்பவே சிறப்பா நடந்துட்டு இருக்கு. இவங்க இப்படி மேட்டர் பண்ணிட்டு இருக்கிறதோட எபிசோட் 5ல பார்ட் 2 வந்து இங்க முடியுது கம்ப்ளீட்டா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். அப்படி பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க எல்லாருமே நியூ சீரிஸ் வந்து போடுங்கன்னு சொல்றீங்க, ஆனா நான் என்னோட அம்மா வீட்டில் இருக்கிறதுனால என்னால சீரிஸ் வந்து எடுத்து பண்ண முடியல. ஏன்னா பாப்பாக விட மாட்டேங்கிறாங்க. இதுவே அவங்க தூங்கின சமயத்துல தான் நைட்டெல்லாம் உட்காந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். ரெக்கார்ட் பண்றதுக்குள்ள சீக்கிரமா பண்ணி முடிச்சிடலாம், ஆனா எடிட் பண்றது ரொம்பவே கஷ்டமா இருக்கு. ரொம்பவே டைம் போயிட்டு இருக்கு எடிட் பண்றதுல. அப்புறம் இப்ப புதுசா ஒரு 2-3 சீரீஸ் எல்லாம் வந்திருக்கு. அதுல எனக்கு ஒரு 2 சீரீஸ் பிடிச்சிருக்கு. நாக் அவுட்டும் மை ஸ்வீட் கார்ட் ஜிம்ஸும் 2 சீரீஸுமே பிடிச்சிருக்கு. ஆனா கொஞ்சம் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா நம்ம ரைஸ் சிஸ்டர் எந்த சீரீஸ் வந்து ஸ்டார்ட் பண்றாங்கன்னு தெரியல. அவங்களுக்கு இப்ப கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால இந்த சீரீஸும் ஸ்டார்ட் பண்ணாம இருக்காங்க. நெக்ஸ்ட் வீக் வந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அவங்க எந்த சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணலையோ அந்த சீரீஸ் வந்து நான் எடுத்து பண்றேன். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அது வரைக்கும் இந்த சீரீஸே அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கட்டும். ப்ளீஸ் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, ஓகேவா? சரி, ஓகே. உங்க எல்லாரையுமே நான் நெக்ஸ்ட் வீடியோல பாக்குறேன். பை மை ஃபேமிலிஸ். பை பை.